இந்த வீடியோல மைக்ரோபயாலஜில இருக்க ஒரு பேசிக்கான அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். அதுதான் வந்து பாக்டீரியல் மொட்டிலிட்டி. ஸோ பேர்ல இருந்தே நமக்கு வந்து தெரியுது மொட்டிலிட்டி அப்படின்னா மூவ்மெண்ட் சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ நம்மலாம் வந்து ஈஸியா வந்து காலில் வச்சு நடந்து போயிடுறோம், கையில வச்சு ஏதாவது எடுக்கிறோம். பட் பாக்டீரியா எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்? ஸோ அதை வந்து நம்ம படிக்கிறது தான் பாக்டீரியல் மொட்டிலிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த வீடியோல பாக்டீரியல் மொட்டிலிட்டினா என்ன அப்படின்றதையும், அதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதோட மெக்கானிசம் எப்படி இருக்கு, அதோட அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதும், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் டாக்ஸிஸ் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக், அப்புறம் அந்த மொட்டிலிட்டி என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றதும், லாஸ்ட் இந்த மொட்டிலிட்டி எப்படி வந்து நம்ம ஸ்டடி பண்றதுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்ற எல்லா இம்பார்ட்டன்டான விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு கண்டென்ட்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் திஸ் மொட்டிலிட்டி? மொட்டிலிட்டி என்றால் என்ன அப்படின்னா, the ability of a bacteria to move independently using a metabolic energy. அதாவது ஒரு பாக்டீரியா வந்து இன்னொரு எந்த விஷயத்தையும் வந்து சாராம தன்னைத்தானே வந்து மூவ் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்கிறது தான் நம்ம வந்து மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இண்டிபெண்டா அது வந்து மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, யூசிங் மெட்டபாலிக் எனர்ஜி. ஸோ இதுதான் இந்த மொட்டிலிட்டியோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ அது என்ன ஆர்கன், எப்படி இந்த மொட்டிலிட்டி, எப்படி இந்த பாக்டீரியா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ஒரு ஆர்கனல் தான் வந்து ஃபிளாஜெலா. ஸோ இங்க ஓகே. ஸோ இப்போ இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான ஆர்கன் வந்து ஃபிளாஜெலா. இந்த ஃபிளாஜெலான்ற ஆர்கனலை வச்சு தான் இது வந்து இந்த பாக்டீரியா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா, ஃபிளாஜெலம் அப்படின்றது தான் அதோட சிங்குலர் மீனிங். அதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஃபிளாஜெலம், நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஃபிளாஜெலா அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்குலர் ப்ளூரல். இது எதுல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மீனிங் வந்து விப்பு. ஸோ விப்பு அப்படின்னா வந்து சவுக்கு. சவுக்குன்னா அது கிடையாது. ஸோ இங்க வந்து நம்ம இந்த சாட்டை சவுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் விப்பு. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சவுக்கு மாதிரி இருக்கனால வந்து இதை வந்து ஃபிளாஜெலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 to 20 மைக்ரோமீட்டர் லாங். அதாவது நீளம் வந்து 5 to 20 மைக்ரோமீட்டர் வந்து இருக்கு. பாக்டீரியாவே ரொம்ப குட்டியா இருக்கும். அதோட வால்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும். இதோட டயாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா 10 to 30 நானோமீட்டர். நீங்க நினைக்கலாம் என்ன நீளத்தை விட அகலம் அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இங்க வந்து மைக்ரோமீட்டர், இங்க வந்து நானோமீட்டர். ஸோ நானோன்றது இன்னும் ரொம்ப குட்டியா வந்து இருக்கும். ஸோ இதோட அகலம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 10 to 30 நானோமீட்டர். இதோட ஹைட், அதாவது நீளம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 5 to 20 மைக்ரோமீட்டர். ஓகே. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா 20 மைக்ரோமீட்டர் லென்த் வந்து இருக்கும், 20 நானோமீட்டர் வந்து அதோட வித்து வந்து இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாஜெலால என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா 3 பார்ட்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிலமெண்ட், செகண்ட் வந்து ஹூக்கு, மூணாவது வந்து பேசல் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஃபிலமெண்ட் அப்படின்றது லாங் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த பாக்டீரியல் சர்ஃபேஸ். அதாவது இந்த வெளியே இந்த பச்சை கலர் நீட்டிட்டு இருக்கிற நீளமா, இதை தான் வந்து நம்ம ஃபிலமெண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். இது ரொம்ப முக்கியமான பார்ட். ரெண்டாவது வந்து ஹூக். ஸோ இந்த ஃபிலமெண்ட்டையும் நம்ம செல்லுக்குள்ள ஒரு ஒரு மெக்கானிசம் வந்து இருக்கும், ஒரு மோட்டார் மாதிரி. அது ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு பைப்பு தான், ஒரு ஒரு ஜங்ஷன் தான் நம்ம ஹூக் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ a flexible structure at the end of the filament connects it to the motor. ஸோ லாஸ்ட் இந்த வண்டி ஓடணும்னா மோட்டார் தேவையில்ல, அப்படி ஒரு மோட்டார் தான் வந்து நம்ம பேசல் பாடி அப்படின்னு வந்து சொல்றோம். a rotatory motor that crosses the cell membrane and the outer wall. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து தெரியும். இங்க ஒரு மோட்டார் மாதிரி ஒன்று வந்து சுத்திட்டு இருக்கு. இதை தான் நம்ம பேசல் பாடி அப்படின்னு வந்து சொல்றோம். இங்க ஒரு பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளியே வந்து ஒரு பெரிய வால் மாதிரி இருக்கு. இதை தான் நம்ம ஃபிலமெண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற நடுவில் ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஹூக் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஒரு ஃபிளாஜெலான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல முக்கியமா 3 பார்ட் வந்து இருக்கு. ஃபிலமெண்ட், ஹூக்கு, பேசல் பாடி, எஃப்ஹெச்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபிளாஜெலாவோட ஸ்ட்ரக்சர். இப்போ டீட்டெயில்டா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஒன்னொன்னா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிலமெண்ட்டை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபிலமெண்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, த லாங் தின் ஹெலிக்கல் ஸ்பைரல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதை தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிட்டோம், வெளியே அந்த நீளமா இப்படி இவ்வளோ பெருசா இருக்கனால லாங் தின் ஹெலிக்கல், அது வந்து ஹெலிக்கல் ஷேப்ல இருக்கும், ஸ்பைரல் ஷேப்டா கூட இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஸ் அவுட் சைட் த செல். இது நம்ம செல்லை விட வெளியே அவுட் சைட்ல வந்து நீட்டிட்டு இருக்கு. அதை நம்ம ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் குளோபுலர் புரோட்டீன். ஸோ இது வந்து ஒரு குளோபுலர் புரோட்டீனால ஆயிருக்கும், கால்டு ஃபிளாஜெலின் அப்படின்னு ஒரு புரோட்டீனால ஆயிருக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட் வந்து நீளமா பார்க்க இருக்கும். பட் ஆனால் இதுக்குள்ள நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த குட்டி குட்டியா ரவுண்டா வந்து குளோபுலர் புரோட்டீன் இருக்கும். இந்த ஒவ்வொரு புரோட்டீன் வந்து ஃபிளாஜெலின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிளாஜெலின்ற குட்டி குட்டி புரோட்டீன் தான் ஒன்னா சேர்ந்து நமக்கு ஃபிலமெண்ட் அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரே வந்து ஃபார்ம் பண்ணுது. அண்ட் எண்டிங் வித் கேப் புரோட்டீன்.
எஃப்எல்ஐடி. ஸோ அதாவது இந்த ஃபிளாஜலின் அப்படின்ற புரோட்டீனை வந்து நம்ம ஃப்ளீசி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த கேப் இதில் வந்து எண்டில் வந்து ஒரு கேப் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது வந்து இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திக் ப்ரௌன் கலரில் இருக்க இந்த கேப் மாதிரி இதை தான் வந்து நம்ம கேப் புரோட்டீன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கு இந்த புரோட்டீன் என்னன்னா ஃப்ளீ டி. ஓகே, ஸோ கேப் வந்து டி டி தோனி வந்து கேப் போட்டிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கேப் புரோட்டீன் வந்து ஃப்ளீ டி, இந்த நடுவில் இருக்க ஃபிளாஜலின் புரோட்டீன் வந்து ஃப்ளீ சி. ஓகே, ஸோ சி டி இது ரெண்டு வந்து இந்த ஃபிலமெண்ட்ல வந்து இருக்கு. இட் இஸ் அரேஞ்ச்ட் இன் 11 புரோட்டோ ஃபிலமெண்ட் ஃபார்மிங் ஹேலோ ஹெலிக்கல் டியூப். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த நம்ம சைடு வாக்கில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நீளமாக இப்படி வந்து இருக்கும் இந்த ஃபிலமெண்ட். இதுவே நம்ம மேல இருந்து நேராக பார்த்தோம் அப்படின்னா இங்கே நடுவில் வந்து ஒரு ஹேலோ டியூப் வந்து இருக்கும். ஸோ நடுவில் இந்த ஒவ்வொரு இதுக்கு நடுவில் வந்து இப்போ நம்ம ஒரு பைப் வச்சிருந்தோம் அப்படின்னா நடுவில் வந்து ஓட்டை இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபிலமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ப்ரோகேரியாட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து எந்த ஒரு மெம்பரைன் கவரிங்குமே இருக்காது. அதாவது இந்த ஃபிலமெண்ட்டை சுற்றி எந்த ஒரு மெம்பரைன் கவரிங்கும் இருக்காது. இதுவே யூகேரியட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெம்பரைனை சுற்றி ஒரு கவரிங் வேற வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரோகேரியட் அண்ட் யூகேரியட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த ஃபிலமெண்ட்டோட வெயிட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 30 to 60,000, அதாவது 30,000 to 60,000 டால்டன்ஸ் வந்து இருக்கும். அதை கேன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ 30K to 60K டால்டன்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு பாக்டீரியா பொறுத்து வந்து இந்த ஃபிலமெண்டோட சைஸ் இதோட ஷேப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறும். ஸோ இதுதான் ஃபிலமெண்ட் பத்தின விஷயம். இப்போ செகண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹூக். ஸோ நம்ம ஃபிலமெண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். சாரி ஃபார் த கிரிக்கல்ஸ், எங்கே விட்டுட்டோம்? ஃபிலமெண்ட்டை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஹூக்கை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃப்ளெக்சிபிள் யூனிவர்சல் ஜாயிண்ட் கனெக்டிங் த பேசல் பாடி அண்ட் த ஃபிலமெண்ட். அதாவது கீழே இருக்க இந்த மோட்டாரையும் நம்ம மேலே இருக்க இந்த ஃபிலமெண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட் தான் வந்து இந்த ஹூக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ த ஹூக் ஃபார்மேஷன் இஸ் இன்டியூஸ்ட் பை ப்ரோட்டீன் FLGD, அதாவது ஃபிளாஜ் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சிம்பிளா சொல்றதுக்காக. இப்போ நம்ம முன்னாடி ஃபிலமெண்ட்ல பார்த்தது வந்து ஃப்ளீ டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா FLID அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஹூக்கில் பார்க்குறது வந்து FLGD. ஸோ ஃபிளிச் டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ளாக்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஓகே, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். ஹூக்கில் வந்து FLGD வந்து இருக்கு, ஃபிலமெண்ட்ல வந்து FLID வந்து இருக்கு. composed of single protein called FLGE arranged in a helical assembly. ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஹெலிக்கல் ஸ்டேஜில் இந்த சின்ன சின்னதாக வந்து ஹெலிக்கல் ஷேப்பில் தான் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ப்ரோட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா FLGE. பட் ஆனால் இது இன்டியூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டி. ஸோ இன்டியூஸ் பண்ணுறது யாரு அப்படின்னா டி. ஆனால் உள்ள இருக்க ப்ரோட்டீன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா FLGE. ஓகே, ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. த லென்த் ஆஃப் த ஹூக் இஸ் லாங்கர் இன் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா தேன் கிராம் நெகட்டிவ். அதாவது இந்த ஹூக்கோட லென்த் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் வந்து அதிகமாக இருக்குமா. பாசிட்டிவ்னா நிறைய இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் வந்து இந்த லென்த் ஆஃப் த ஹூக் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்ப்ஸ் இன் டார்க் டிரான்ஸ்மிஷன். இப்போ கீழே இப்போ இந்த மோட்டார் சுத்துது அப்படின்னா வெளியே இருக்க அந்த ஃபிலமெண்ட்டும் சுத்தணும்ல. ஸோ அதை வந்து நம்ம அந்த டார்க்கை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரு அப்படின்னா இந்த ஹூக்கு தான். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். இப்போ தேர்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இதான் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர். ஸோ என்ன அப்படின்னா வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிளாஜலின் வந்து பேசல் பாடி. ஸோ நம்மளோட அந்த மோட்டரே வந்து நம்ம ஏன்னா என்னதான் பெரிய பைப்பு இதெல்லாம் இருந்தாலும் மோட்டர் வேணும்ல சுத்துறதுக்கு. ஸோ அதுதான் வந்து பேசல் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் பார்ட் ஆஃப் த ஃபிளாஜலா விச் இஸ் பிரசன்ட் வித்தின் த செல். ஸோ இந்த இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ முன்னாடி பார்த்த இந்த ஹூக்கு அப்புறம் இந்த ஃபிலமெண்ட் இதெல்லாமே வந்து செல்லுக்கு அவுட் சைடில் வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த பேசல் பாடின்ற ஸ்ட்ரக்சர் வந்து செல்லுக்குள்ளே வந்து இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கைனட்டோசோம். ஸோ இந்த பேசல் பாடியை மட்டுமே வந்து கைனட்டோசோம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதாவது கைனட்டிக் எனர்ஜி, இந்த நம்ம மூவ்மெண்ட் இந்த இதெல்லாம் என்ன சொல்லுவோம் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இது அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்க ஆர்கனலை வந்து கைனட்டோசோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இட் இஸ் made up of protein FLEF, FLEG, FLEM, FLEN. ஸோ FGMN ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ப்ரோட்டீன் வந்து இதுக்கு காரணமாக வந்து இருக்கு. கம்போஸ்ட் ஆஃப் அ சென்ட்ரல் ராட் சரௌண்டட் பை மல்டிபிள் ரிங்ஸ் எம்பெடட் இன் த செல் மெம்பரேன் அண்ட் சைட்டோபிளாசம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரே பார்த்தோம் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு சென்ட்ரல் ராடு வந்து இருக்கு. ஸோ அந்த ப்ளூ கலர்ல தெரியுதுல, இதுதான் வந்து ஒரு ராடு. அந்த ராடை வந்து சுற்றி ஒரு 4 ரிங்கு, நிறைய ரிங்ஸ் வந்து இருக்கு. அந்த ரிங்ஸ் வந்து சில இதில் வந்து மாறும். ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இதோட காமன் இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் வந்து 4
4 ரிங்கு வந்து இருக்கும். ஸோ எல்பிஎம்எஸ்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 4 ரிங்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட பிக்சர் தான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல் ரிங்கு, பி ரிங்கு, எம்எஸ் ரிங்கு, அப்புறம் சி ரிங்கு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து லட்சுமி பார்வதி எம்எஸ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்படி தான் வந்து படிச்சுட்டேன். ஸோ எல்பிஎம்எஸ்சி, அதாவது லட்சுமி பார்வதி எம்எஸ்சி படிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரிங்ஸை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்பிஎம்எஸ்சி அப்படின்றது நம்ம கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் வந்து இருக்கும். இதுவே கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் பார்த்தோம் அப்படின்னா 2 ரிங்ஸ் தான் வந்து இருக்கும், எம் ரிங், அவுட்டர் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ இங்கே 1 2 3 4 ரிங்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் 2 ரிங்கு தான் வந்து இருக்கு, 1 2. ஸோ இதில் ஒரு ரிங் வந்து எம் ரிங், இன்னொன்று ரிங் வந்து அவுட்டர் ரிங். ஸோ இந்த மாதிரி 2 டைப் தான் வந்து இருக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மோட் ஏ, மோட் பி அப்படின்னு 2 ப்ரோட்டீன் வந்து இருக்கு. ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மோட் ஏ, இதுதான் மோட் பி. ஸோ அதாவது ஒரு ஹேண்டில் மாதிரி வந்து பிடிச்சிருக்கும். நம்ம கியர் பாக்ஸில் சும்மா ஏதாவது ஒரு இது மாதிரி வச்சுருப்போம்ல, ஒரு பிடிக்கிறது மாதிரி. ஸோ இப்போ ஒரு கியர் உள்ள சுற்றுது அப்படின்னா அதை சுற்றி ஒரு ஹேண்டில் மாதிரி, அது ஆக்சுவலி எனக்கு கரெக்டான பேர் தெரியல, சாக்கெட் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மோட் ஏ, மோட் பி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஏ, இங்கே வந்து மோட் பி. ஸோ இந்த 2 ப்ரோட்டீனும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்டேட்டராக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த 2 ப்ரோட்டீன் தான் நடுவில் சுற்றுற ரோட்டாரை வந்து பிடிச்சிக்கிறோம். அதுதான் இதோட வேலை. இப்போ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சி ரிங்னு வந்து இருக்கும். இதுக்கு ஏன் சி ரிங்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இது வந்து சைட்டோபிளாசம்ல இருக்கனால இதுக்கு வந்து சி ரிங் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரோட்டர். ஸோ அந்த சுத்துற அந்த மோட்டரே, அந்த ரோட்டரே வந்து இந்த வந்து என்ன அப்படின்னா சி ரிங் தான். இதுதான் வந்து நமக்கு வந்து சுத்தும். இது சுத்தி தான் நம்ம மேல இருக்க எல்லாத்தையும் வந்து அந்த ஃபிளாஜெல்லா வந்து மூவ் பண்ண வைக்கிறது. அதுக்கு சி ரிங்க்கு மேல இருக்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெம்பரேன், நம்ம பிளாஸ்மா மெம்பரேன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால இது எம்எஸ் ரிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா அந்த பி ரிங். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து பெப்டிடோகிளைக்கன் லேயர்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ பெப்டிடோகிளைக்கன்ல இருந்து பி வந்து வச்சுக்கோங்க. ஸோ பி ரிங் வந்து பெப்டிடோகிளைக்கன் லேயர்ல வந்து இருக்கு. அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா எல் ரிங். ஸோ எல் ரிங் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால வந்து நமக்கு லிப்போ பாலிசாக்கரைட் அப்படின்னு வந்து ஒரு மெம்பரைன் வந்து இருக்கும். பெப்டிடோகிளைக்கனுக்கு வெளியே வந்து ஒரு லேயர் இருக்கும், அது வந்து லிப்போ பாலிசாக்கரைட் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிப்போல இருந்து எல் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எதனால அது எல் ரிங்னு சொல்றோம், பி ரிங்னு சொல்றோம், எம்எஸ் ரிங், சி ரிங்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுல மோட்டார் எதுன்னு பார்த்தோம், அதாவது இந்த ரோட்டார் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சி ரிங் தான். அது சுத்தி தான் மேல இருக்க எல்லாத்தையும் வந்து சுத்த வச்சு நமக்கு வந்து அந்த மூவ்மெண்ட்டை வந்து கொடுக்குது. ஸோ இந்த எனர்ஜி ஃபார் ரொட்டேஷன் கம்ஸ் ஃப்ரம் புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இது எப்படி சுத்துது அப்படின்னா வந்து புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது இந்த ஹெச் பிளஸ் அயான்ஸ் வந்து மூவ் ஆகுறனால, இங்க இருந்து வெளியே இருந்து உள்ள வந்து மூவ் ஆகுறனால நமக்கு வந்து இந்த மோட்டார் வந்து சுத்துது. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா நமக்கு அந்த அது பண்ண வாட்டர் டர்பைன்ல எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க, தண்ணி இப்படி போக போக அந்த டர்பைன் வந்து சுத்தும். ஸோ அதே மாதிரிதான் இங்க வந்து இந்த புரோட்டான் வந்து வெளில இருந்து உள்ள வருது அப்படின்றனால நமக்கு அந்த புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் மூலியமா இந்த ரோட்டார் வந்து சுத்துது. ஸோ இது சுத்தும் போது இது மேல இருக்க எல்லா ரிங்கையும் வந்து சுத்தி நமக்கு ஹூக்கையும் வந்து ரொட்டேட் பண்ணி நமக்கு இந்த ஃபிலமெண்ட்டையும் வந்து ரொட்டேட் பண்ணுது. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஃபிளாஜெல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக்குள்ள வந்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் ஃபிளாஜெல்லர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஃபிளாஜெல்லா பத்தி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். இப்போ அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மோனோட்ரைக்கஸ், அதாவது இந்த ஃபிளாஜெல்லா இருக்கிறது வந்து ட்ரைக்கஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோனோட்ரைக்கஸ். பேர்லேயே நமக்கு வந்து தெரியுது, மோனோ அப்படின்னா ஒன், சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஃபிளாஜெல்லா மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த பிக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியுது ஒரே ஒரு ஃபிளாஜெல்லா வந்து தான் இருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா விப்ரியோ காலரே, அதாவது இந்த காலரா காஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து வெறும் ஒரே ஒரு ஃபிளாஜெல்லா மட்டும் தான் இருக்கும். அது வந்து மோனோட்ரைக்கஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்விம்மிங். ஸோ இதால இந்த ஒரு இதுதான் இருக்கனால இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இப்படிதான் வந்து மூவ் ஆக முடியும். அதாவது இது முன்னாடி மூவ் ஆகும், இல்லை பின்னாடி இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்விம்மிங்ல தான் இதோட மோஷன் வந்து இருக்கும். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா லோபோட்ரைக்கஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் இது வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒன்று தான் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு பாக்டீரியாவோட எண்டில் வந்து நிறைய ஃபிளாஜெல்லா வந்து இருக்கு. ஸோ கிளஸ்டர் ஆஃப் ஃபிளாஜெல்லா அட் ஒன் எண்ட் ஆர் போத். லோபோட்ரைக்கஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சூடோமோனாஸ் பாக்டீரியா. ஸோ இது என்ன கொடுக்கும் அப்படின்னா பவர்ஃபுல் மூவ்மெண்ட் அண்ட் ரேபிட் டைரக்ஷன் சேஞ்ச். இப்போ நீங்க ஒரே ஒரு மோட்டாரை மட்டும் வச்சுட்டு நீங்க போறதுக்கும்
ஒரு 4-5 மோட்டர் வச்சு போறதுக்கும் உங்களுக்கு நிறைய பவர் வந்து இருக்கும். ஸோ ரேபிட் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி ஈஸியா வந்து டைரக்ஷனையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிட்ரைக்கஸ். ஸோ சிங்கிள் ஆர் டஃப் ஆஃப் ஃபிளாஜெல்லா அட் போத் எண்ட்ஸ், ரெண்டு பக்கமுமே வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆம்பி. ஸோ ஆம்பினாலே நமக்கு வந்து தெரியும், ரெண்டு விஷயத்துல இருக்கிறத நம்ம ஆம்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ராக்லாம் நம்ம ஆம்பிபியன் ஏன் சொல்றோம், தண்ணீரையும் வாழும் நிலத்திலையும் வாழும். அதே மாதிரி தான் இங்க வந்து நம்ம ஆம்பிட்ரைக்கஸ்ன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு பாக்டீரியாவோட ஃப்ரண்ட்லயும் இருக்கும் பேக்லயும் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆம்பிட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரிலியம் வாலுட்டன்ஸ் அப்படின்ற பாக்டீரியா. ஸோ இது என்ன அப்படின்னா எஃபிஷியன்ட் பை டைரக்ஷனல் ஸ்விம்மிங். ஸோ இதுக்கு ஈஸியா வந்து பை டைரக்ஷனல் ஸ்விம்மிங், முன்னாடியே ஈஸியா போகும் பின்னாடியே வந்து ஈஸியா போகும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பாக்டீரியா போகுது அப்படின்னா இப்படியே போய் யூட்டன் போட்டு திரும்பி ரிட்டர்ன் வரணும். பட் ஆனா இந்த பாக்டீரியாக்கு அப்படி கிடையாது, இப்படி முன்னாடியும் போகலாம், திடீர்னு இந்த பக்கம் துடுப்பாட்டி அப்படி இந்த பக்கமும் வந்து போகலாம். ஸோ ஈஸியா வந்து பை டைரக்ஷனல் ஸ்விம்மிங் வந்து நடக்கும். இப்போ அடுத்து நாலாவது பார்த்தோம் அப்படின்னா பெரிட்ரைக்கஸ். ஸோ பெரிட்ரைக்கஸ் அப்படின்னா வந்து ஃபிளாஜெலா டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த என்டையர் செல். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஃபிளாஜெலா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ பெஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம அதை வந்து பெரிட்ரைக்கஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் த செல். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டெரிஷியா கோலை. ஸோ ஈகோலை வந்து பெரிட்ரைக்கஸ் ஃபிளாஜெலா வந்து இருக்கும். ரன் அண்ட் டம்பிள் மொட்டிலிட்டி. ஸோ இது ஈஸியா வந்து ரன் ஆகக்கூடியது. அதே மாதிரி டம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஈஸியா வந்து அப்படியே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறது மூலியமா அது வந்து டைரக்ஷனை வந்து மாத்திக்கிறோம். டம்பிள் மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் மொட்டிலிட்டி படிக்கும்போது நம்ம வந்து இது உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏட்ரைக்கஸ். ஸோ ஏட்ரைக்கஸ், ஏ அப்படின்னாலே வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரைக்கஸ் அப்படின்னா ஃபிளாஜெலா, ஏட்ரைக்கஸ் அப்படின்னா ஃபிளாஜெலா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ ஃபிளாஜெலா. எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. ஸோ இது வந்து ஜென்ரலி நான் மொட்டைலாக தான் இருக்கும், ஏன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபிளாஜெலாவும் கை கால்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி நடக்கும்? ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபிளாஜெலர் அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிளாஜெலா. ஸோ ஃபிளாஜெலாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான கீ பாயிண்ட் வந்து லோக்கோமோஷன். ஸோ அதுதான் இதோட முக்கியமான குறிக்கோளே. மொட்டிலிட்டி அப்படின்னாலே லோக்கோமோஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷனு. இது போக டாக்ஸிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸிஸ் அப்படின்னா த மூவ்மெண்ட் ஆஃப் செல் இன் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. அதாவது இது வந்து இந்த நம்ம அந்த பாக்டீரியாவா வந்து முடிவெடுத்து அது வந்து மூவ் பண்றது கிடையாது. ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைனால, ஏதோ ஒரு விஷயம் ஒரு வெளியே இருந்து வர விஷயத்தினால இந்த பாக்டீரியா வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சிம்பிளா சொன்னா, நம்ம டாக்ஸி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டாக்ஸி வந்து நம்ம வீட்டில் வந்து கூப்பிட்டுட்டு வெளியே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அட்டென்ட் பண்றதுக்கு தான் நம்ம டாக்ஸி யூஸ் பண்ணுவோம். அதே தான் இப்போ ஒரு பாக்டீரியா யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு இந்த கான்செப்ட்லேயே. அதை பத்தி நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அதர்ஷன்ஸ். அதாவது ஒரு சர்ஃபேஸ்ல வந்து அட்டாச் பண்றதுக்கு இந்த ஃபிளாஜெலா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு. நாலாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பயோஃபிலிம் ஃபார்மேஷன். அதாவது ஒரு பாக்டீரியா வந்து இன்னொரு பாக்டீரியா கூட கனெக்ட் ஆகி பயோஃபிலிம் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு பாசி வந்து படைஞ்சிருக்கும்ல சில தண்ணிக்குள்ளேயே இருக்குதுல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பாக்டீரியா வந்து ஒரு பயோஃபிலிம் ஃபார்மேஷன் வந்து பண்ணும். அதுக்கு வந்து இந்த ஃபிளாஜெலா வந்து ஹெல்ப் பண்ணுது மற்ற பாக்டீரியா கூட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அஞ்சாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா விருலன்ஸ். ஸோ இந்த ஏதாவது யோசிச்சு பாருங்க, சும்மா இப்போ டிசீஸ் காஸ் பண்ற பாக்டீரியாவே வந்து நம்மளால கொல்ல முடியாது. இப்போ இதுவே அந்த பாக்டீரியாவுக்கு வந்து நகர்ற சக்தி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து அது நம்ம எல்லா செல்ஸ்குள்ளேயும் உள்ள வந்து பூண்டுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ விருலன்ஸ் வந்து ஒரு விருலன்ஸ் ஃபேக்டராகவும் இந்த ஃபிளாஜெலா வந்து இருக்கு. ஸோ டு பெனிட்ரேட் டிஷ்யூ அண்ட் எவேட் இம்யூன் சிஸ்டம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து எவேட் பண்றதுக்கும், நம்ம இம்யூன் செல்ஸ் எல்லாம் வந்து துரத்து இந்த பாக்டீரியா வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும். அடுத்து வந்து சென்சரி ஆப்ஷன்ஸ். ஸோ ஹெல்ப்ஸ் டு டிடெக்ட் பிசிக்கல் சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட். நான் முன்னாடியே சொன்னது அந்த டாக்ஸிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சென்சரி ஆர்கனா வந்து இந்த ஃபிளாஜெலா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லாஸ்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷனுக்கு வந்து இந்த இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்ம். ஸோ ஸ்பெர்முக்கு வந்து நமக்கு ஒரு டெய்ல் இருக்கும் தெரியும்ல, ஸோ அது வந்து இந்த ஃபிளாஜெலா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிளாஜெலா. இப்போ வந்து நம்ம டாக்ஸிஸ் பத்தி பார்க்க போறோம், ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸிஸ் ரெஃபர்ஸ் டு த டைரக்டட் மூவ்மெண்ட் ஆஃப் பாக்டீரியா இன் ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை. அதாவது ஒரு பாக்டீரியா தானா வந்து மூவ் ஆகாம ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டிமுலைனால மூவ் ஆகுது அப்படின்னா அதை தான் டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க எல்லாம் திடீர்னு எங்கேயோ எடுத்து வெளில போவீங்களா, யாராவது ஒருத்தர் ஒரு கல்யாணமோ ஏதாவது ஒரு விசேஷம் வச்சிருந்தா தான் நம்ம டாக்ஸி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து போவோம். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைனால நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம்ல,
அதே தான் பாக்டீரியாவுக்கும். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைனால அந்த பாக்டீரியா வந்து மூவ் ஆகுறத நம்ம டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி என்னடா எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை திருப்பி திருப்பி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம அடுத்தடுத்த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸிஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ எந்த ஸ்டிமுலையும் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ரேண்டம் மோஷனாக தான் ரேண்டம் மோஷனாக தான் இருக்கும். ஒரு பாக்டீரியா வந்து இங்கிட்டு போகும் அங்கிட்டு போகும் இங்கிட்டு போகும், அது பாட்டுக்கு ஜாலியாக எங்கிட்டு வேணாலும் சுத்திக்கிட்டு இருக்கும். பட் ஆனால் ஒரு டாக்ஸிஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஒரு ஏதோ ஒரு ஒரு சிக்னல் எக்ஸ்டர்னல் சிக்னல் இருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியா தானா அந்த சிக்னலை நோக்கி வர வந்து பார்க்கும். ஸோ இதை தான் நம்ம டாக்ஸிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதோட டைப் பார்த்தோம் அப்படின்னா கீமோடாக்சிஸ். ஸோ பேர்லேயே வந்து இருக்கு. கீமோ அப்படின்னா கெமிக்கல் அப்படின்னு அர்த்தம். மூவ்மெண்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல் ஸ்டிமுலை. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு, ஏதோ ஒரு நியூட்ரியன்ட்டோ ஏதோ ஒரு ஃபுட்டோ ஏதோ ஒரு இப்போ ஒரு பாக்டீரியா வந்து அதுக்கு வந்து ஒரு அயன் தேவைப்படுது, இல்லை அதுக்கு வந்து பாஸ்பரஸ் தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு நியூட்ரியன்ட், அது ஒரு கெமிக்கல். அதை நோக்கி அந்த பாக்டீரியா வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து கீமோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவா மூவ் ஆச்சு, அந்த அந்த கெமிக்கலை நோக்கி நோக்கி மூவ் ஆச்சு, டுவர்ட்ஸ் த கெமிக்கல் போச்சு அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நியூட்ரியன்ஸ், அதுக்கு சாப்பாடு இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா வந்து தேடி போய் சாப்பிடணும். இதுவே வந்து அந்த அந்த விஷயத்திலிருந்து விலகி போச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியா ஒரு சிக்னல் வருது, அந்த சிக்னல் வந்து வெளியே போச்சு அப்படின்னா அதை நெகட்டிவ் கீமோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மூவ்மெண்ட் அவே ஃப்ரம் த கெமிக்கல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸின்ஸ். இப்போ எங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியா அந்த பக்கம் போகாது, அதை விட்டு விலகி தான் வந்து போகும். அதை வந்து நம்ம நெகட்டிவ் கீமோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது விஷயம் வந்து போட்டோடாக்சிஸ். ஸோ ஒரு லைட் இருந்துக்கு, ஒரு லைட்டை வச்சு அது மூவ் ஆகுது அப்படின்னா அதை போட்டோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மூவ்மெண்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். சில ஏரோபிக் பாக்டீரியாலாம் வந்து ஆக்சிஜன் எங்க இருக்கோ அதை தேடி போய் வளரும், அதை வந்து ஏரோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னட்டோடாக்சிஸ். ஸோ சில பாக்டீரியாக்கெல்லாம் வந்து மேக்னட்டோசோம்ஸ் அப்படின்னு ஒரு சில என்சைம், சில ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எர்த்தோட மேக்னெட் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அலைன் ஆகிக்கும். இப்போ ஒரு நார்த் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா அந்த மேக்னட்டோசோமோட சவுத்தை வந்து இந்த நோக்கி இருக்கிற மாதிரி வந்து அலைன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்றத வந்து நம்ம மேக்னட்டோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கு ஹெல்ப் பண்ற அந்த ஆர்கனல் பேரு மேக்னட்டோசோம்ஸ். அடுத்து வந்து தெர்மோடாக்சிஸ். ஸோ தெர்மோ அப்படின்னா டெம்பரேச்சர், எங்கே வந்து சூடு இருக்கு எங்கே வந்து சில்னஸ் இருக்கோ அதை வந்து தேடி போகிற பாக்டீரியா அந்த டெம்பரேச்சர் டிபெண்டாக வந்து மூவ் ஆகுறத தெர்மோடாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் வந்து ஹைட்ரோடாக்சிஸ். ஸோ வாட்டர் எங்கே இருக்கோ அதை வச்சு மூவ் ஆகுறத வந்து மாய்ஸ்சர் வாட்டர் அதை வச்சு மூவ் ஆகுறத ஹைட்ரோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டாக்சிஸோட டைப்பு. 1 2 3 4 5 6. ஸோ 6 விதமான டாக்சிஸ் வந்து இருக்கு. கீமோடாக்சிஸ், போட்டோடாக்சிஸ், ஏரோடாக்சிஸ், மேக்னட்டோடாக்சிஸ், தெர்மோடாக்சிஸ், ஹைட்ரோடாக்சிஸ். ஸோ என்னென்ன இந்த நீர், காற்று, ஆகாயம், இந்த மாதிரி எல்லா பஞ்சபூதத்தையும் சேர்த்து அதை வச்சு மூவ் ஆகுறத வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதுதான் டாக்சிஸோட ஓவர் வியூ. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் மொட்டிலிட்டி, ஒரு பாக்டீரியா என்னென்ன டைப்லாம் தான் மூவ் ஆகும். ஏன்னா சில பேர் இப்போ நம்ம வந்து நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடக்கிறோம். சில பேர் வேகமாக நடப்பாங்க, சில பேர் மெதுவாக நடப்பாங்க, சில பேர் வந்து தத்தி தத்தி வந்து நடப்பாங்க, சில பேர் 4 காலில் நடப்பாங்க. இந்த மாதிரி நம்மளே ஒவ்வொரு விதமாக நடக்கும்போது ஒரு பாக்டீரியா வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மூவ் ஆகும்ல. ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாஜுலார் மொட்டிலிட்டி. ஸோ வந்து ஒரு அந்த ஃபிளாஜரை ஜஸ்ட் மூவ் பண்ணி அதை வந்து நம்ம மூவ் ஆகுறத ஸ்விம்மிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ரொட்டேஷன் ஆஃப் த ஃபிளாஜலா, அந்த ஃபிளாஜலா வந்து ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ஈகோலை வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஈகோலை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ரன்னிங், டம்பிளிங், இந்த மூவ்மெண்ட்லாம் வந்து இந்த ஃபிளாஜலர் மூவ்மெண்ட்னால நடக்கும். ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாமிங் மொட்டிலிட்டி. ஸ்வாமிங் அப்படின்றது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாக்டீரியா தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குரூப் ஆஃப் பாக்டீரியா சேர்ந்து வந்து மூவ் ஆகுறது வந்து ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிக்சர்ல வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியா வந்து அப்படியே ஒரு அலை மாதிரி வந்து போகுது. அதை தான் நம்ம வந்து ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குரூப் ஆஃப் பாக்டீரியா எல்லாம் சேர்ந்து வந்து இதாகும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டியேஸ் மிராபிலிஸ் அப்படின்ற இந்த இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த பாக்டீரியா. ஸோ அது வந்து ஸ்வாமிங், அப்படியே ஒரு மீடியம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஸ்வாம் ஆகி வந்து போகும். ஸோ ஹைப்பர் ஃபிளாஜிலேட்டட் ஸ்வாம் செல்ஸ், ரேபிட் சர்ஃபேஸ் மூவ்மெண்ட். ஸோ இது வந்து ரேப்பிடா வந்து அதோட சர்ஃபேஸ் மூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க.
அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா ட்விச்சிங் மொபிலிட்டி. அதாவது ட்விச்சிங் அப்படின்னா வந்து ஒரு டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகுறது. நம்மளால நம்ம அதை வந்து விசிபிளா பார்க்கவே முடியாது. திடீர்னு இங்க இருக்கும், திடீர்னு அங்க இருக்கும், அப்படி பயங்கரமா வந்து ஸ்விட்ச் ஆகுறதா வந்து நம்ம ட்விச்சிங் மொட்டிலிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன் ஆஃப் த டைப் 4 பைலே. அதாவது இதுல வந்து டைப் 4 பைலேன்னு ஒன்று இருக்கும். அது வந்து எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன் ஆகிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், திடீர்னு இந்த இடத்துக்கு போகும், திடீர்னு அப்படியே கண்ணு முடித்தவர்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த மாதிரி டக்கு டக்குன்னு மூவ் ஆகுறத வந்து நம்ம ட்விச்சிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சூடோமோனாஸ் ஆரோஜினஸா அந்த பாக்டீரியா வந்து ட்விச்சிங் மொட்டிலிட்டி வந்து பண்ணும். ஜெர்கி மூவ்மெண்ட்ஸ் ஆன் சாலிட் சர்ஃபேஸ் பைலை மீடியேட்டட். ஸோ இது வந்து நம்ம ஃபிளாஜெலா மட்டும் இல்லாமல் பைலைன் இன்னொரு ஒரு செட் ஆஃப், அதாவது குட்டி குட்டியா வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும், அது மூலியமா வந்து மூவ் ஆகும். 4வது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிளைடிங் மொட்டிலிட்டி. ஸோ பேர்லேயே இருக்கு, அதாவது கிளைட் பண்ணிக்கிட்டே போறது. சும்மா அந்த பனியில் வந்து நம்ம கிளைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஸ்மூத் ஃபிளாஜெலார் இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட். இதுக்கு ஃபிளாஜெலா இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த பாக்டீரியா வந்து அப்படியே கிளைட் பண்ணிட்டே வந்து போகும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த டாட்டா இருக்கு, இதை வச்சு அப்படியே அந்த சர்ஃபேஸ்லேயே அப்படியே கிளைட் பண்ணிட்டே வந்து போகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மைக்சோகாக்கஸ் ஜாந்தஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து இருக்கு. ஸ்மூத் மூவ்மெண்ட் ஆன் த சர்ஃபேஸ் பாலிசாக்கரைட் அண்ட் ஸ்லைம் செக்ரீஷன். அதாவது அதுவே வந்து ஒரு ஸ்லைம் மாதிரி செக்ரீட் பண்ணிட்டு அதை வச்சு அப்படியே ஸ்மூத்தா அப்படி மூவ் பண்ணிட்டே வந்து போகும். அதுதான் கிளைடிங் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரோகிட் மொட்டிலிட்டி. ஸோ இது வந்து ஒரு கார்க் ஸ்க்ரூ மோஷன் வந்து இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வந்து ஸ்க்ரூ பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், அப்படியே எப்படி இருக்கு, அது வந்து உள்ள போகும்ல, அந்த மாதிரி ஒரு மொட்டிலிட்டியை தான் வந்து கார்க் ஸ்க்ரூ மோஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து ஆக்சியல் ஃபிலமெண்ட்னால இந்த மோஷன் வந்து நடக்குது. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெப்போனிமா பெல்லிடம் அப்படின்ற அந்த பாக்டீரியா தான். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தாலே வந்து தெரியுது, ஒரு மாதிரி ஸ்க்ரூ மாதிரி வந்து இருக்கு. ஸோ இப்படி வந்து இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே அதுவே வந்து அப்படி சுத்தி சுத்தி வந்து போகும். ஒரு ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணா எப்படி வந்து மூவ் ஆகுமோ அந்த மாதிரி வந்து போகும், ஒரு பாம்பு மூவ் ஆகுற மாதிரி. ஓகே, ஸோ கார்க் ஸ்க்ரூ மூவ்மெண்ட் பெனிட்ரேஷன் ஆஃப் விஸ்கஸ் என்விரான்மெண்ட். ஸோ இது எங்கே இருந்தாலும் அப்படியே வந்து அந்த ஸ்க்ரூ டைட் பண்ண நம்ம எப்படி எப்படி சுற்றி சுற்றி போகுதோ அந்த மாதிரி வந்து இது என்டர் ஆகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இது போக இன்னொரு டைப் ஆஃப் மொட்டிலிட்டி வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா இன் சம் பாக்டீரியா த இண்டிவிஜுவல் ஃபிளாஜெலா ஆர் ஆர்கனைஸ்ட் ஹெலிக்கலி ட்வின்னிங் அபவுட் ஈச் அதர். அதாவது தனித்தனியாக இருக்கிற இந்த ஃபிளாஜெலா எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணி இஸ் கால்ட் சிக்கிள் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர்ல வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குட்டி குட்டி ஃபிளாஜெலா எல்லாமே ஒன்னா சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுது. இதனால அது ஈஸியா இன்னும் ரொம்ப வந்து டக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபிளாஜெலா எல்லாமே ஒன்னா சேர்ந்து வெசிக்கல் அப்படின்ற ஒரு ஃபார்ம் பண்ணி அது வந்து டக்குன்னு மூவ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பாக்டீரியான்னு பார்த்தோம் அப்படின்னா செலனோமோனாஸ் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த செலனோமோனாஸ் ஸ்பீஷிஸ் வந்து இந்த வெசிக்கல் அப்படின்ற இந்த ஃபார்மேஷன் மூலியமா மூவ் பண்ணக்கூடியது. ஸோ டைப் ஆஃப் மொட்டிலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 டைப் வந்து பார்த்துருக்கோம். ஆக்சுவலி இந்த ஸ்விம்மிங்லேயே வந்து நமக்கு 2 விதமானது வந்து இருக்கு. ஒன்று வந்து ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டம்பிளிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டம்பிளிங் அப்படின்னா வந்து இப்போ இந்த ஃபிளாஜெலா வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து சுத்துச்சு. ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்போ இந்த ஃபிளாஜெலா வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த பக்கம் சுத்துச்சு அப்படின்னா வந்து அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்விம்மிங் மோஷன் வந்து கொடுக்கும். இதுவே கிளாக் வைஸ்ல வந்து சுத்துச்சு, அதாவது இந்த பக்கம் வந்து இப்படி சுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டம்பிளிங் மோஷன். அதாவது இப்போ ஒரு மோஷன்ல போயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருக்கு, திடீர்னு அதோட டைரக்ஷன் மாத்தணும் அப்படின்னா வந்து அப்படி இப்படி சுத்த ஆரம்பிச்சுன்னா அப்படியே அதோட டைரக்ஷன் டம்பிளிங் வந்து நடந்துரும். ஸோ ஸ்விம்மிங் அண்ட் டம்பிளிங்ல வந்து அந்த ஃபிளாஜெலோட ரொட்டேஷனை பொறுத்து நமக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் தான் டைப் ஆஃப் மொட்டிலிட்டி. மொட்டிலிட்டி டெஸ்ட்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் வந்து படிச்சிருக்கோம். அந்த மொட்டிலிட்டி எப்படி வந்து நம்ம படிக்கிறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான டெஸ்ட் வந்து இருக்கு. ஒன்று வந்து சாஃப்ட் அகார் அசே அப்படின்ற மூலியமா நம்ம மொட்டிலிட்டி வந்து ஸ்டடி பண்ணா, இன்னொன்று வந்து ஹேங்கிங் ட்ராப் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். பட் இப்போ அதோட ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். சாஃப்ட் அகார் அசே அப்படின்னா a common microscopic method where a bacterial culture is inoculated in a semi-solid soft agar. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சிம் அகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சல்ஃபைடு இண்டோல் மொட்டிலிட்டி மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப சாஃப்டா வந்து இருக்கும், ரொம்ப சாலிடாவும் இருக்காது, லிக்யூடாவும் இருக்கும், செமி சாலிடா வந்து இருக்கும்.
அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட பாக்டீரியா வந்து இனாக்குலேட் வந்து பண்ணுவாங்க. இனாக்குலேட் வந்து பண்றோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இனாக்குலேஷன் லூப் வச்சு நான் இனாக்குலேட் பண்றேன். பண்ணக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மொட்டைல் பாக்டீரியா வில் பிளர் அண்ட் ஸ்ப்ரெட் இன் த மீடியா. இப்போ அது மொட்டையிலா இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம இனாக்குலேட் பண்ணதுல இருந்து வெளியே எப்படி எப்படி வந்து நகரும், மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது இந்த மாதிரி பிளர்டா நமக்கு வந்து தெரியும். இதுவே அது வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல அப்படின்னா, நம்ம எங்க வந்து பிஞ்ச் பண்ணமோ, ஜஸ்ட் அந்த இடத்துல மட்டும் தான் வந்து வளர்ந்திருக்கும். ஸோ, இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, லீனியரா வந்து இருக்கு. இதுவே இந்த இடத்துல வந்து பிளர்டா நெறைய வந்து இருக்கு. ஸோ, இதுதான் பாசிட்டிவ், நெகட்டிவ். அந்த பாக்டீரியா வந்து மொட்டையிலா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ, இப்போ ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். அந்த டியூப்ல வந்து நம்மளோட அ இத வந்து இனாக்குலேட் பண்றோம். சாம்பிள் அந்த பாக்டீரியாவ இனாக்குலேட் பண்றோம். ஸோ, இன்குபேட் பண்ணிட்டு அது 37 டிகிரி செல்சியஸ் இன்குபேட் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வெறும் இனாக்குலேட் பண்ணியிருந்த இடத்துல மட்டும் வளர்ந்துருச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ். இதுவே வந்து இது இப்போ நம்ம இனாக்குலேட் பண்ண இடத்த தாண்டி அங்கிட்டு இங்கிட்டு இப்படி ஃபர்ரியா வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். ஸோ இதுதான் நம்ம சாஃப்ட் அகார் அசே அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா ஹேங்கிங் டிராப் மெத்தட். ஸோ இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கவர் ஸ்லிப்ல வந்து ஒரு பாக்டீரியல் கல்ச்சரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடுவோம். ஒரு பாக்டீரியல் கல்ச்சர் இந்த மிடில் ஆஃப் அ கவர் ஸ்லிப், அதுல ஒரு டிராப் நம்ம லிக்யூட் நம்மளோட பிராத்ல இருந்து எடுத்து வந்து வச்சிடறோம். புட் a thin layer of petroleum jelly or vaseline around the edge. அதாவது இந்த எட்ஜஸ்ல வந்து நம்ம ஒரு தின் பெட்ரோலியம் ஜெல்லி இல்ல வேஸ்லின், அதாவது ஒரு ஒட்டுறதுக்காக அதை வந்து நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு கொஞ்சமா வந்து வைக்கணும் at the edge of the cover slip to keep the suspension from drying out to hold the cover slip. ஸோ அடுத்து இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா turn the depression slide upside down and gently touch the cover slip. அதாவது நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்லைடு வந்து இருக்கும். இதை பார்க்க இந்த மொட்டிலிட்டி ஸ்டடி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஸ்லைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் டிப்ரெஷன் ஸ்லைடு. இதுல வந்து ஒரு குழி மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த குழி மாதிரி இருக்கிறது தான் நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லைட்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கவர் ஸ்லிப் நம்ம ஒரு டாட் வச்சிருந்தோம்ல, அந்த கவர் ஸ்லிப்பை வந்து இதுல வந்து வைக்கிறோம். நடுவில் வந்து பெட்ரோலியம் ஜெல்லி இல்லைன்னா வேஸ்லின் வந்து வச்சு வைக்கிறோம். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதுல வந்து அந்த டிராப் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஹேங்கிங் டிராப் அப்படின்னு சொல்றோம். அதாவது இதுலேயே அந்த ஸ்லைட்லேயே ஒரு குழி வந்து இருக்கு. அது போக நம்ம கவர் ஸ்லிப் மேல வைக்கும்போது அந்த டிராப் வந்து தொங்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து அதை ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிராப் வந்து தொங்கிட்டு இருக்கனால எட்ஜஸ்ல வந்து நமக்கு வந்து இப்போ இதான் டிராப்னு வச்சுக்கோம், இதான் அந்த ஸ்லைடு, இந்த டிராப் வந்து இதுதான். ஸோ அந்த டிராப்ல வந்து நமக்கு எட்ஜஸ்ல வந்து அந்த பாக்டீரியா மூவ் ஆகுறது வந்து தெரியும். ஸோ 10x அப்ஜெக்டிவ் த எட்ஜ் ஆஃப் த டிராப் இஸ் விசிபிள். இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி 40xல பார்த்தோம் அப்படின்னா மொட்டைல் பாக்டீரியா ஆர் விசிபிள் அட் த எட்ஜ் ஆஃப் த டிராப். இன்னும் நம்ம 40xல ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த எட்ஜஸ்ல வந்து பாக்டீரியா அப்படியே ஜிப்பு ஜிப்பு ஜிப்புன்னு அப்படியே ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது மொட்டைல் பாக்டீரியா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம். எது மூவ்மெண்ட் இல்லாமல் ஒண்ணுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நான் மொட்டைல் பாக்டீரியா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மொட்டிலிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டெஸ்ட்ஸ். ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பாக்டீரியல் மொட்டிலிட்டி சம்மந்தமான எல்லா முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்தாச்சு. அதாவது அதோட ஃபிளாஜுலர் ஸ்ட்ரக்சரு, அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ், ஃபிலமெண்ட்னா என்ன, ஹூக்னா என்ன, பேசல் பாடினா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து ஃபிளாஜுலாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்தால் அது என்னென்ன டைப்ஸாக வந்து நம்ம சொல்கிறோம், அப்புறம் டாக்ஸிஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் மொட்டிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் மொட்டிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டெஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்ற எல்லா பேசிக் விஷயத்தையும் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்தாச்சு. ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். தட்ஸ் ஆல். ஒரு சின்ன பாக்டீரியாவே வந்து அதுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து தேடி மொட்டிலிட்டி, டாக்ஸிஸ் அப்படி இப்படின்னு சொல்லி மூவ் ஆகி போகும்போது, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா யாரும் வந்து எடுத்துட்டு வந்து தரப்போறதில்ல. நம்ம தான் அதை வந்து தேடி போகணும். ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருப்போம். சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியா வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பாலாஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.